மகாபாரதம் பகுதி 19 பீமன் மயங்கி விட்டான், இனி அவன் இறப்பது உறுதி என முடிவு செய்த துரியோதனனுக்கு உள்ளத்தில் திடீரென சந்தேகம் ஏற்பட்டது. யாராவது இவனை பார்த்து காப்பாற்றிவிட்டால் சந்தேகம் பெரிய வியாதி. அது இருப்பவன் எதிலும் திடமான முடிவெடுக்க முடியாது. அந்த சந்தேகம் அவர்களையே அழித்துவிடும். துரியோதனன் என்ற இந்த சந்தேக பேர்வழி என்ன செய்தான் தெரியுமா? மயக்கமடைந்த பீமனை கயிறால் கட்டி மீண்டும் கங்கையில் தூக்கி வீசிவிட்டான். மயக்கமடைந்து விட்ட பீமன் தண்ணீரின் அடிக்கே போய் விட்டான். அவன் போன இடத்தின் அடிப்பாகம் மிகப்பெரிய துவாரமாக இருந்தது. அந்த துவாரத்தினுள் புகுந்து விட்ட அவனை அங்கிருந்த நாகங்கள் கடித்தன. அதனால் நிலைமை எதிர்மறையானது. நாகங்கள் கக்கிய கடும் விஷம் ஏற்கனவே அவனது உடலில் இருந்த விஷத்தை முறிக்கவே அவன் மயக்கம் தெளிந்தான். தண்ணீரின் அடியில் கிடப்பதை பார்த்து சுதாரித்து கொண்டான். தன்னை சுற்றிலும் கிடந்த நாகங்களை பிடித்து விளையாட ஆரம்பித்து விட்டான். நாகங்கள் அந்த பலசாலியை கண்டு நடுங்கின. சில நாகங்கள் ஓடிப்போய் தங்கள் தலைவனிடம் விஷயத்தை கூறின. நாகராஜன் விரைந்து வந்திருப்பது பீமன் என்பது அவனுக்கு தெரியும். அவனது பெயர் வாசுகி. பாட்கடலை தேவர்கள் கடைந்தபோது மேருமலைக்கு மத்தாக இருந்தவன் இந்த வாசுகி. அதற்கு பரிசாக அமுதத்தை குடம் குடமாக பெற்றிருந்தான். அதை கங்கைக்குள் இருக்கும் தன் சாம்ராஜ்யத்தில் பாதுகாப்பாக வைத்திருந்தான். கங்கையில் அப்படி என்ன விசேஷம் என்பவர்கள் இந்த இடத்தை உற்று கவனிக்க வேண்டும். அமுதம் ஆயுளை அதிகரிக்க கூடியது. சாகாவரம் தருவது. தேவர்கள் சாகாமல் இருப்பார்கள். மனிதர்களுக்கு அது கிடைத்தால் தீர்க்காயுளுடன் வாழ்வதுடன் அதன்பின் பிறப்பற்ற நிலையடைந்து பரமானந்தம் பெறுவார்கள். அதனால் தான் கங்கையில் ஒரு தடவையாவது நீராடி விட வேண்டும் என துடிக்கிறார்கள் பக்தர்கள். வாசுகி பீமனின் பலம் பற்றி அறிந்தவன். அவன் நினைத்தால் தங்கள் இனத்தையே நசுக்கி விடுவான் என அவனுக்கு தெரியும். அவன் தன் லோகத்துக்கு அவனை அழைத்துச் சென்று குடம் குடமாக அமுதம் கொடுத்து உபசரித்தான். இதை குடித்ததால் பீமனின் மேனி ஒளி பெற்றது. அவன் தீர்க்காயுளுடன் வாழும் வரத்தை பெற்றுவிட்டான். அழிக்க நினைத்து ஆற்றுக்குள் வீசப்பட்டவன் இங்கே ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான். வாசுகி அவனை 8 நாட்கள் தன்னுடன் தங்க வைத்தான். சாப்பிட போன பிள்ளை திரும்பவில்லை என்றதும் குந்தி கவலையடைந்தாள். நாட்கள் அதிகமாகவே அழ ஆரம்பித்து விட்டாள். விதுரர் அவளை தேற்றினார். அண்ணன் தர்மரும் மற்ற தம்பிகளும் காடு ஆற்றங்கரை என எங்கெல்லாமோ சுற்றி பார்த்து ஆளை காணாமல் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தனர். அம்மாவோ பீமன் இல்லாமல் யாரும் விட்டு பக்கம் வரக்கூடாது என விரட்டி விட்டாள். துரியோதனனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். நாள் 8ஐ கடந்து விட்டதால் எதுவுமே தெரியாதவன் போல அவனும் நல்லவன் போல் பீமனை தேட ஆரம்பித்தான். அவன் முகத்தை வைத்தே அவன் தான் பீமனுக்கு தீங்கிழைத்து விட்டான் என்பதை பாண்டவர்கள் புரிந்து கொண்டனர். இருந்தாலும் கேட்க முடியாத நிலை. இந்நிலையில் குந்தி பிள்ளையை காணாமல் சாப்பிட மறுத்து விட்டாள். பீஷ்மருக்கு தெரிந்துவிட்டது பீமன் பத்திரமாக நாகலோகத்தில் இருக்கிறான் என்று. ஏனெனில் அவர் முக்காலமும் அறிந்த ஞானி. இருந்தாலும் இதை வெளியிடவில்லை. பிற்காலத்தில் அவன் நிகழ்த்த போகும் அற்புதங்களுக்கு அவனுக்கு நாகலோகத்தில் கிடைக்கும் அமிர்தமே பலம் என்பதை அவர் அறியாதவரா என்ன? குந்தி கவலைப்படாதே, பீமன் வந்து விடுவான் என தேற்றினார். இக்காலத்தில் கோயில்களில் சாமியாடி குறி சொல்கிறார்கள் இல்லையா? அந்த வழக்கம் அப்போதும் இருந்தது. அரண்மனையில் உள்ள சில சாமியாடுபவர்கள் ஆட்டம் போட்டு பீமன் வருவான் என்று குறி சொன்னார்கள். இருந்தாலும் பெற்ற மனம் பிள்ளையை காணாமல் தவித்தது. அது சரி, கங்கையில் மூழ்கியவனுக்கு மூச்சு அடைக்காதா? அவன் எப்படி தண்ணீருக்குள் அப்படி கிடக்க முடிந்தது என்றும் நீங்கள் கேட்பீர்கள். பீமன் யாருடைய மகன்? வாயு பகவானின் மகன் அல்லவா? பிறகென்ன கவலை? காற்றின் மைந்தனை அந்த காற்றே கொல்லுமா? அதனால் அவன் அனாயசமாக தண்ணீரில் கிடந்தான். 8 நாள் கழிந்ததும் பல வலிமை மிக்க நாகங்களை அழைத்த வாசுகி பீமனை மேற்பரப்பு வரை சுமந்து சென்று கொண்டுவிட உத்தரவிட்டான். பீமன் அவனிடம் விடைபெற்று மேலே வந்து சேர்ந்தான். அம்மா தன்னை தேடி அழுவாள் என்று அவனுக்குத் தெரியும். ஒரு தாய்க்கு தான் பெற்ற எல்லா குழந்தைகளையுமே பிடிக்கும். அதிலும் அதிகமாகச் சமர்த்தாக சாப்பிடும் பிள்ளைகளை ரொம்பவே பிடிக்கும். சில பிள்ளைகள் எனக்கு அவியல் வேண்டாம், எனக்கு சாம்பார் பிடிக்காதது, எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்காதது, எனக்கு சப்பாத்தி ஒத்துவராது என அடம் பிடிப்பார்கள். இவர்களை சமாதானம் செய்து சாப்பிட வைப்பதற்குள் அம்மாவுக்கு போதும் போதுமென்றாகிவிடும். நம்ம பீமன் இருக்கிறானே, அவன் அப்படிப்பட்ட ரகம் கிடையாது. என்ன கொடுத்தாலும் சரி 50, 100 என வயிற்றுக்குள் அடுக்கி விடுவான். அப்படிப்பட்ட சமர்த்து பிள்ளையை தாய் மனம் தேடாதா என்ன? அவன் வேகமாக வந்தான். அம்மாவின் பாதத்தில் விழுந்தான். மற்ற பிள்ளைகள் என்றால் என்ன சொல்வார்கள்? அம்மா, அவன் என்னை ஆற்றுக்குள் பிடித்து தள்ளிவிட்டான். அவன் பள்ளிக்கூடத்தில் என்னை கிள்ளி விட்டான் என்று பீமன் தன் தம்பி அண்ணன் துரியோதனனை காட்டிக் கொடுக்கவில்லை. அங்கு போனேன் இங்கு போனேன் என சமாளித்து விட்டான். எப்படியோ மகன் வந்தானே என்று குந்தியும் மகிழ்ந்து போனாள். மகாபாரதம் பகுதி 20 துரியோதனனுக்கு கடும் அதிர்ச்சி. இவனுக்கு விஷம் கொடுத்தோம், சாகாவிட்டாலும் பரவாயில்லை. விஷம் தாக்கி கருப்பாகவாவது மாறியிருக்கிறானா? சூரியனைப் போல் செக்கச்சிவேலென மின்னுகிறானே. இவன் எப்படி பிழைத்திருக்க முடியும்? என்ன நடந்தது?
அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இப்படி சகோதரர்களுக்கு இடையே பனிப்போர் நடந்து கொண்டிருக்க தன் பேர குழந்தைகளுக்கு வித்தை கற்றுக் கொடுக்க ஆசாரியர்களை தேடும் பணியில் ஈடுபட்டார் தாத்தா பீஷ்மர். கிருபாச்சாரியார் என்பவர் அரண்மனையில் ஏற்கனவே குருவாக இருந்தார். இவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. தவத்தில் சிறந்த கௌதம முனிவரின் பேரன். இவரது தந்தையின் பெயர் சரத்துவான், சிறந்த வில்வித்தையாளர். இவரிடம் 105 பேரும் வில்வித்தையை சரளமாக கற்றனர். இன்னும் மற்போர், போரில் வியூகம் அமைக்கும் முறை என பல கலைகளையும் கற்றுத்தந்தார் கிருபர். கிருபாச்சாரியாருக்கு ஒரு தங்கை உண்டு, பெயர் கிருபி. இவரை துரோணர் என்னும் பெரும் வில்வித்தையாளருக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தார். துரோணர் ஆங்கிரச முனிவரின் குலத்தில் தோன்றியவர். ஆங்கிரசரின் வம்சாவளியில் வந்த பரத்துவாஜ முனிவர் ஒருமுறை கங்கா தீரத்தில் நீராடிக் கொண்டிருந்த போது தேவகன்னிகையான மேனகையை கண்டார். அவளை பார்த்தவுடனேயே தவம் மறந்து உடலில் கிளர்ச்சி ஏற்பட்டது. தன் மோகத்தை ஒரு கலசத்தில் செலுத்தினார். அந்த கலசத்தில் இருந்து ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையே துரோணர். ரிஷிகளுக்கு அக்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சக்தி இருந்திருக்கிறது. துரோணரின் இளமைக்கால வரலாறை இந்த இடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கிவேச முனிவர் என்பவரிடம் பரத்வாஜர் தன் இளம் மகன் துரோணனை பாடம் கற்க அனுப்பி வைத்தார். அங்கிவேசரின் குருகுலத்தில் தங்கி படித்த போது துரோணனுக்கு ஒரு நண்பன் கிடைத்தான். அவன் பாஞ்சால தேசத்து அரசன் பிருஷதனின் மகன். பெயர் யாகசேனன். இவனை துருபதன் என்று பட்ட பெயரிட்டு அழைப்பார்கள். அப்பெயரே அவனுக்கு கடைசி வரை நிலைத்தது. நட்பென்றால் அப்படி ஒரு நட்பு. நகமும் சதையும் போல் பிரியாமல் இருவரும் சுற்றித் திரிவார்கள். இந்த சிறுவர்கள் குருகுல படிப்பு முடிந்து அவரவர் இதத்திற்கு திரும்பும் நாளில் நண்பர்கள் இருவரும் மிகவும் வருத்தப்பட்டனர். துருபதன் தன் நண்பன் துரோணனை அணைத்தபடி, துரோணா, நீ எப்போது வேண்டுமானாலும் என்னை பார்க்க பாஞ்சால தேசத்திற்கு, இன்றைய பஞ்சாப் வரலாம். என் தந்தையின் ஆட்சிக்காலத்திற்கு பிறகு நான் அரசனாவேன். அப்போது என் நாட்டில் பாதியை உனக்கு தந்து உன்னையும் அரசனாக்குவேன். இது சத்தியம் என்றான். நண்பனின் உபசார வார்த்தைகள் கேட்டு துரோணன் நெகிழந்து போனான். இப்படியாக காலம் கழிந்து விட்டது. கிருபி துரோணருக்கு மனைவியானாள். அவர்களுக்கு சிவபெருமானின் பேரருளால் அஸ்வத்தாமன் என்ற மகன் பிறந்தான். பிறந்தது கடவுளின் அருளால் என்றாலும் கூட பிராமணரான துரோணரால் மகனை வளர்க்கும் அளவுக்கு சம்பாதிக்க இயலவில்லை. தவம், யாகம், பூஜை என சுற்றி கொண்டிருந்த அவர் பாலுக்காக எங்கேழும் மகனை கண்டு வருத்தப்படுவார். கிருபி அதை விட 100 மடங்கு வருந்துவாள். 5 வயது வரை அந்த குழந்தை எந்த சுகத்தையும் அனுபவிக்கவில்லை. ஒருநாள் நண்பன் துருபதனின் ஞாபகம் துரோணருக்கு வந்தது. இளம்வயதில் அவன் செய்து கொடுத்த சத்தியம் நினைவுக்கு வரவே பாஞ்சால தேசம் நோக்கி புறப்பட்டார் அவர். இப்போது துருபதன் பாஞ்சால தேசத்தின் மன்னனாக இருந்தான். நண்பனிடம் நாடு கேட்பதற்காக அவர் போகவில்லை. ஒரு பசுவை வாங்கி வந்தால் குழந்தை பசித்து அழும்போது பாலாவது கொடுக்கலாமே என்ற எண்ணத்துடன் புறப்பட்டார். அரண்மனைக்குச் சென்று துருபதனை சந்தித்தார். நீண்ட காலத்திற்குப் பிறகு பார்க்க வருவதால் நண்பன் ஓடோடி வந்து அணைத்துக் கொள்வான் என நம்பிச் சென்றார் துரோணர். அரண்மனைக்குள் சென்றதும் துருபதனவரை பார்த்தான். அவன் கேட்ட முதல் கேள்வியே துரோணரின் நெஞ்சில் அம்பாய் பாய்ந்தது. அந்த கேள்வி என்ன தெரியுமா? நீ யார் என்பது தான். நீண்ட நாளாகி விட்டதால் அவன் தன்னை மறந்திருப்பானோ என்று. நண்பா, நான் துரோணன் என்று இழுக்கவே, எந்த துரோணன் என்று துருபதன் பதில் கேள்வி கேட்கவும் நொந்து நைந்து விட்டார் துரோணர். அப்போது ஜாதி துவேஷத்தை கிளப்பினான் துருபதன். நீ ஜாதியில் பிராமணன் என்பது உன்னை பார்த்ததுமே தெரிகிறது. நான் க்ஷத்திரியன். உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் என்றான். இதன் மூலம் தான் ஒரு மன்னன் என்றும் துரோணர் ஏழை அந்தணன் என்றும் குத்திக்காட்டினான். அடுத்து அவன் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பரிகாச சொல்லாய் அமைந்தது. கேவலம் பசி தீர்க்க இவனிடம் உதவி கேட்க வரப்போய் நிலைமை இப்படியாகிவிட்டதே. துரோணரின் உடல் கூனிக்குறுகியது. அதுவே ஆவேசமாக பொங்கி எழ, அட நம்பிக்கை துரோகியே! நீ எனக்கு இளம்வயதில் நாடு தருவதாகச் சொன்னாய். நான் ஒரு பசுவை யாசகமாக கேட்க வந்தேன். என் ஏழ்மையை பரிகசித்தாய். இப்போது சொல்கிறேன் கேள். நான் உன் நாட்டில் பாதியை நீ சொன்னபடி நிச்சயமாக அடைவேன். உன்னுடன் போர் செய்வேன். உன்னை தோற்கடித்து தேர்காலில் கட்டி தெரு தெருவாக இழுத்துச் செல்வேன். இது சத்தியம் என்று சபதம் செய்தார். அப்போது பல நாட்டு அரசர்கள் அவையில் இருந்தனர். துரோணரின் கர்ஜனை அவர்களை அசர வைத்தது. துருபதனின் பதிலுக்கு காத்திராமல் அங்கிருந்து வேகமாக வெளியேறி விட்டார்.